த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து ஒத்த பையனா இருக்கிற வீட்டுல செல்வியை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கணும், என் பொண்ணு செல்வி எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் எவ்வளவு சொல்லி செல்வி கேட்காம கூட்டு குடும்பத்துலதான் வாக்கப்பட்டு போகணும்னு செல்வி ஆசைப்பட்டா. பெத்த பொண்ணு ஆசையை தட்ட முடியாம நானா விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நினைச்ச வாழ்க்கை கிடைச்சு சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி போன நாள்ல இருந்து புகுந்த வீட்டு பிரச்சனையை சரி பண்றேன்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த வீட்டு பொண்ணு பூஜாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மாப்பிள்ளையோட சேர்ந்து அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தோட விளைவா இன்னைக்கு அது பெரிய பிரச்சனையாகி என்ன ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. இது வரைக்கும் நான் கட்டி காத்த கௌரவத்தை அந்த பிரம்மா சதைச்சிட்டான். என் பொண்ணோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டான் அவன். எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் தாங்கிப்பேன். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையை ஏன் சோதிக்கிற? என் மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ வேண்டிய பொண்ணு இப்படி கிடந்து அல்லாடுதே. அவளை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க கடவுளே? என்னங்க, நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க கண் கலங்கி நான் பார்த்ததே இல்ல. நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. எப்படி மனோன்மணி மறக்க முடியும்? நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன்.